தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டத்தில் அந்த கட்சியுடைய தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசி வருகிறார். தலைவர் அவர்கள் நம்ம நிறைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும். இன்று வரையும் மக்களால் கட்சியால் பாசமுடன் அழைத்த நம்மளுடைய தளபதியை இனி வெற்றி தலைவர் என்று ஒரே குரலுடன் அந்த தளபதி பட்டத்தை இந்த பொதுக்குழுவில் இழந்து வெற்றி தலைவராக மற்றொரு தீர்மானமாக உங்கள் முன் நான் சமைக்கிறேன். ஆம் என்பவர்கள் கையை தூக்கலாம். ஆம். என்னுடைய தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய அண்ணன் என்று சொல்லக்கூடிய விஜய் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த அவையினுடைய பெயர் ராமச்சந்திரா. 1972 எந்த தீய சக்தியை எதிர்த்து, எந்த ஊழலை எதிர்த்து, எந்த குடும்ப ஆட்சியை எதிர்த்து ஆரம்பித்தாரோ திரு ராமச்சந்திரன் அவர்கள், அவருடைய பெயரிலிருந்து நம்முடைய முதல் பொதுக்குழு உதயமாகிக் கொண்டிருக்கிறது. என்ன ஒரு வரலாறு, என்ன ஒரு வரலாற்று இணைப்பு. என்ன விமர்சனம் ஒர்க் அவுட் பண்றாங்க. கட்சியுடைய உட்கட்டமைப்பு எந்த அளவிற்கு இந்த 2 மாதங்களில் தலைவர் அவர்களுடைய மேற்பார்வையில், இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய மாநில நிர்வாகிகளுடைய பார்வையில் சுமார் 2,75,000 பொறுப்பாளர்களை நியமித்து, ஒவ்வொரு நியமமும் தலைவருடைய அனுமதியுடன் நியமித்து, 70,000 பூத் கமிட்டியில் 50,000 பூத் கமிட்டியுடைய வெரிபிகேஷனை முடித்து, ஒவ்வொரு நொடியும் கட்சியினுடைய உட்கட்டமைப்பில் தலைவர்களுடைய பங்கெடுப்பு அபரிமிதமானது. உட்கட்டமைப்போடு நாம் தேர்தல் போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி ஒர்க் அவுட் இல்ல, உங்களெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கோம். உங்களுடைய 70 வருஷ அரசியல், உங்களுடைய ஒட்டுமொத்த மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, 40 வருஷமா வேட்பாளர்னா இந்த அமைச்சர் பெரிய ஆளு, இந்த அமைச்சர் நிறைய செல்வாக்கு, நிறைய காசு வச்சிருக்கார், இந்த ஊழல் அரசியல் அமைச்சர்களையும் ஊழல் குடும்பத்தையும் தூக்கி எறிவதற்காக கட்சியுடைய உட்கட்டமைப்பை அமைதியாக பொறுமையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். கூடிய விரைவில் பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிப்பார்கள். கட்சியுடைய உட்டமைப்பு தமிழகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கக்கூடிய ஒரு மாநாடை நடக்கும் பொழுது கட்சியுடைய உட்கமைப்பு எந்த அளவிற்கு 70 வருட கட்சிகளுக்கு நாம் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்க போறோங்கிறத பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இதுக்கு நடுவில் எப்ப நம்மளுடைய போராட்டம் தொடர்ந்தாலும், மாநில அரசுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும், ஒன்றிய அரசினுடைய தமிழர்களுக்கு எதிரான கொள்கைகளாக இருந்தாலும், போராடும் பொழுது ஒரு நெரேட்டிவ செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கருத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அதை நான் இங்க பதிவு பண்ண நினைக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மிகப்பெரிய பாலியல் பிரச்சனை உருவானது. இன்றைக்கு இருந்த ஆளும் கட்சி அதை மூடி மறைக்க பார்த்தாங்க. நம்மளுடைய தலைவர் ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகுதான் தமிழகம் முழுவதும் எங்கே சார் என்கின்ற குரல் ஒலித்தது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வினாடியும் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம். அப்படி குரல் கொடுத்துட்டு நம்மளுடைய ஒரே குறிக்கோள், நம்மளுடைய மாநாட்டில் தலைவர் அவர்களும் ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு அஜெண்டாவை பிக்ஸ் பண்ணார். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக, ஊழல், குடும்ப ஆட்சி,
அதோடு சேர்ந்து கொள்கை எதிரி பிஜேபி, தமிழர்களுக்கு எதிரான கொள்கைகளை உருவாக்கக்கூடிய அரசை நாம் எப்பொழுதும் எதிர்ப்போம். இந்த டைரக்ஷன்ல நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கும் பொழுது இந்த புலி அமைதியா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து என்ன பார்க்க மாட்டீங்களா, என்னையும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு என்ன நெரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, திமுக கூட்டணிய உருவாக்கிட்டோம், எதிர்கட்சிகளை எப்படி வந்து செட் பண்றது, எவ்வளவு பெரிய நெரேட்டிவ் தெரியுங்களா? இதுதான் வந்து மத்தியில் ஆளும் பிஜேபி செஞ்சிட்டு இருக்கு மற்ற மாநிலங்கள்ல. ஆனா இங்க வந்து எப்படி செய்யறாங்கன்னா, அதாவது போன 2ஆம் ஆண்டுக்கு பிரசாந்த் கிஷோர் வந்தார், ஒரு நண்பரா ஒரு ஆலோசனை சொல்லலாம். ஏன் வந்தாரு? எதிர்காலத்தில் முதலமைச்சராக கூடிய எல்லா தகுதியும் நம்மளுடைய தலைவருக்கு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைக்கக்கூடிய வலு இருக்கு. இளைஞர்களோட செல்வாக்கு, பெண்களோட செல்வாக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாடோட செல்வாக்கு இருக்குங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வியூல இங்க வராரு. அவருடைய பதிவு பண்றாரு, பேட்டி கொடுக்கிறாரு. மக்களை அவரு முழுமையாக 24 மணி நேரம் சந்திப்பதற்கு முன்பாகவே 20% மக்களை சந்திக்கும் பொழுது அப்ப அவருடைய ஒரே ஒரு கடமை, அந்த கடமை இன்னும் சில நாட்களில் முடிவெற்று ஒவ்வொரு நொடியும் மக்களை நோக்கி என்னுடைய தலைவரும் இங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் வரும்பொழுது மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரே தலைவராக கட்சியாக தமிழகத்தில் இருக்கும். இப்படி நம்மளுடைய பயணம் போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஏதோ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட்டிட்டு வந்தவொடனே ஒரு பெரிய டிஎம்கே வந்து நமக்கு எதிராக வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்க, பீகார் ஹிந்தின்னு. இப்ப திமுக என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு பெண்ணுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகனை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதோட சேர்ந்து ஐபேக் அப்படி ஒரு நிறுவனத்தோட சைன் போட்டிருக்காங்க. ரிஷி அவர்கள் யூபில இருந்து வந்தவர், முழுக்க பிஜேபிக்காக ஒர்க் பண்ணவர். அதுக்கப்புறம் ராபின் சர்மா மகாராஷ்டிரால காங்கிரஸுக்கு எதிராக ஒர்க் பண்ணவர். அதுக்கப்புறம் திரு சுனில் அவர்கள். ஏன்னா இவங்க பேர்லாம் ஏன் சொல்றேன்னா, பிகே பத்தி என்னெல்லாம் பேசினாங்களோ இந்த மீடியால பதில் கொடுக்கணும்ல, எங்களுக்கும் அரசியல் தெரியும்ல. 70 வருஷம் கட்சியை நடத்துறவங்க 3 ஸ்ட்ராட்டஜிஸ் அக்ரிமெண்ட் போட்டு என்ன செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எதிர்கட்சிகள் எப்படிலாம் உடைக்கணும், எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்கள் சுத்தி இருக்க எல்லா தலைவர்களும் எப்படி விலைக்கு வாங்கணும், அப்புறம் எப்படி தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து நம்மளுடைய குரலை உடைக்கணும், பல பொய் பிரச்சாரங்களை எப்படி உருவாக்கணும். நமக்குள்ள பல பொய் பிரச்சாரங்களா இருக்கும், நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க. அப்படி செட் பண்ணப்பட்டவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். அதாவது டெல்லியில மோடி உட்கார்ந்துட்டு மத்த ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு, இங்க திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க. அதுதான் புரியல. நல்லா பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவார்னு பாருங்க. அதான் நான் சொன்னேன், இங்க தலைவர் புலி மாதிரி அமைதியா இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாம எங்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த திமுகவை நாங்க வந்து கேள்வி கேட்டு மக்களுடைய பிரச்சனைகள் குரல் கொடுக்கிறதுக்கு நாங்க பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாம வந்து எங்க தலைவரை பார்த்து, அது ஒரு தொழில், என்னுடைய தொழில், பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய ஒரு தலைவரை பிஜேபி வந்து வச்சிருக்கும் போதே முடிவாயிருச்சு அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்கு. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், வானதி அக்காக்கெல்லாம் தெரியும் இந்த தலைவரை பத்தி. எந்த அளவிற்கு திமுகவிற்காக நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை கையில் எடுக்கும் பொழுது, மக்கள் எல்லாம் அந்த பிரச்சனை குரல் கொடுக்கும் பொழுது, எங்கே சார் அங்க பிரச்சனை கொடுக்கும் போது திடீர்னு சட்டையை கழித்து சாட்டை அடிச்சுக்கிறது. என்ன அரசியல் பண்றீங்க? யாருக்காக இந்த அரசியல்? பாவம் மோடி அவர்கள் டெல்லியில உட்கார்ந்து நமக்காக ஒரு பையன் சாட்டை அடிச்சிட்டு இருக்கான், நமக்காக ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கான், நமக்காக ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் நினைக்கும் போது அங்கதான் பிரச்சனை இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்திருக்காங்களே, அப்பயே கரெக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க பிஜேபியில. யார தலைவரே கரெக்ட் பண்ணிட்டாங்க. இனி வரும் காலங்களில் எங்கள் தலைவரையும் கட்சியும் தொட்டால் உங்களுடைய உண்மையை தூக்கி எறிவோம் மக்கள் மத்தியில். எழுதி கொள்ளுங்கள்.
எங்க மேல நீங்க எதுவும் சொல்ல முடியாது. நாங்க ஒண்ணு 10 வருஷம் ஆட்சியில இல்ல, ஊழல் பண்ணல. ஊழல் பண்ண பணத்தை போய் லண்டன்ல வச்சு கொண்டாடல. நாங்க தெளிவா இருக்கிறோம். ஏன் தலைவர் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு வராரு. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு ரெட் ஜெயின் கம்பெனி நடத்தி சினிமால சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. இதுவா அரசியல்? 2018 2021 ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன? 2021 ஆட்சி அமைத்த பிறகு ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன? அரசியல் அதிகாரத்தை வைத்து சம்பாதிக்கக்கூடிய எந்த செயலும் ஊழல் தான். நியாயமாக ஒரு நாள் ஷூட்டிங்க்கு கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு 15 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு நடிகர் நடிகைகள் வேலை செய்து மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல், அந்த ப்ரொஃபஷனலை இழிவுபடுத்தி எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு நீங்க 72 to 72 நீங்கள் வந்து இழிவு செய்தீர்களோ, அதனாலதான் நீங்க எம்ஜிஆர் இறக்க மறையும் நீங்க வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. நீங்க ஒர்க் அவுட் ஹோம்ல உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. 2 மாசம் பொறுமையா உட்கார்ந்து கட்சியோட உட்கட்டமைப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. எதற்காக? ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்காக. உங்களுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. போதும், உங்களுடைய அரசியல் போதும். பார்த்து 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 என்ன இளைஞர்கள் கூட்டம் இருக்கும். ஆமா, பொதுக்குழு ஃபுல்லா இளைஞர் கூட்டம். 1949 அண்ணா உருவாக்கிய போது இளைஞர்கள் மட்டும்தான் கட்சியில் இருந்தாங்க. உங்களுடைய தந்தை கலைஞர் கருணாநிதி 42 வயசுல முதலமைச்சர் ஆனாரு. அவர் மட்டும் இளைஞர் இல்லையா? இளைஞர்கள் கூட்டம் இந்த 2026 புதிய முடிவு எடுக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மாற்றங்களை உருவாக்கும். சோ திமுகவோட அஜெண்டா படி இன்னைக்கு பிஜேபியோட அண்ணாமலையும் செட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்க திடீர்னு நாளைக்கு ஏன் திருப்பி வந்து அண்ணாமலை திடீர்னு வந்து ஒரு பிரச்சாரம் வைக்கும் போது நம்ம போய் அவர் திட்ட வேணாம். அதாவது கட்சியை உட்டமைக்கும் போது நான் கேட்டேன், அதோடைய ஸ்ட்ரக்சரை கேட்கும் போது நான் சொன்னேன் பொதுச்செயலாளர்கிட்ட, அந்த ஐடி விங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். இந்த அண்ணாமலை அவர்கள் பேசின உடனே உலகம் ஃபுல்லா ஐடி விங் இருக்கு. கட்சி நாடு இந்தியா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா ஐடி விங்க வந்து தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு. ஐடி விங்க போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் ஐடி விங் இருக்குமே தவிர திமுக மாதிரி ஒரு 300 பேரை போட்டு யாரா திட்டலாம், ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு யாருக்கு லைக் போடலாம், அப்பான்னு சொன்ன உடனே வந்து ட்ரெண்டிங் எப்படி உருவாக்கலாம், இந்த செட்டிங் வேலை எல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. சொன்ன அடுத்த செகண்ட் 2 நாள்ல கண்டென்ட்டும் கொடுக்க வேணாம், இதை செய்யுங்கன்னு சொல்ல வேணாம், அடுத்த செகண்ட் அவங்க எடுத்து போடுறாங்க டேட்டாவை. இத பாருங்க, நீங்க சொன்னதுக்கு இது பதில். நான் பொதுச்செயலாளர் சொல்ல, அண்ணே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, போதுண்ணே விட்டுருங்க, பாவண்ண எவ்வளவுதான் பிரியாணி போடுவீங்க, போதும். அதனால திரு அண்ணாமலை அவர்களே, உங்களுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு உண்மையாக இருங்கள், உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு உண்மையா இருக்கு. அதனாலதான் எந்த மீட்டிங்னாலும் கூப்பிடறதே இல்லை, அடுத்த நாள் கூப்பிடுறாங்க மீட்டிங் கூப்பிட்டா. கட்சியோடைய தலைவரை வந்து மீட்டிங்ல வச்சுக்கிறது இல்ல. சோ உங்க கட்சிக்கு பூத் கமிட்டி மீட்டிங்ல இல்ல, அதுக்குள்ள ஏன் கட்சியை பார்த்து ஏன் தலைவரை பார்த்து என்ன ஒரு பெண்களை நோக்கிய விமர்சனம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பெண்களை நோக்கிய விமர்சனம் தூக்கி எறியப்படுவார்கள் தமிழக அரசியலில். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் லாஸ்டா உங்களுக்கு, இதுதான் பதில் எங்களுடைய தோழர்கள். ஏன்னா எங்களுடைய குறிக்கோள் ஆல்ரெடி தலைவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு, திமுக மத்தியில் ஆளும் பிஜேபி. எங்களுடைய குறிக்கோள் ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கு. சும்மா திடீர்னு திமுக செட் பண்ணி தாவேக்கள் குழப்பம், ஜாதி பிரச்சனை. இங்க எங்கப்பா ஜாதி இருக்கு? எங்களுக்குள்ள ஒரு ஜாதியும் கிடையாது. இந்த ஜாதியை உருவாக்குனது நீங்க. 70 வருஷமா திமுக தான் ஜாதியை உருவாக்கி தேர்தல் அரசியல் வச்சிட்டு இருக்கீங்க. யாருக்கு தெரியுதோ? எனக்கு தெரியும். அங்கிருந்தா வந்த வேலை பார்த்துட்டு உடனே கேட்பாங்க, நீங்க அங்கதானே வேலை பார்த்தீங்க. திரு எம்ஜிஆர் அவர்களும் 20 வருஷத்துக்கு மேல அங்கதான் வேலை பார்த்தாரு. உண்மை தெரிஞ்சிச்சு, வெளியே வந்துட்டாரு. அவ்வளவுதான் சப்ஜெக்ட். எம்ஜிஆர் நடத்திருந்தா உட்காந்து கான்ட்ராக்ட் வாங்கிட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கலாமே, ஏன் வெளியே வந்தாரு? அண்ணாவுடைய குறிக்கோளை நிறைவேற்ற முடியல, வெளியே வந்தாரு. ஜெயிச்ச பிறகு அண்ணாவோட குறிக்கோளை நிறைவேற்றினாரு. இன்றைக்கு அண்ணாவுடைய குறிக்கோளையும் பெரியார் அவர்களுடைய குறிக்கோளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர், ஒரே கட்சி தமிழக வெற்றியோட கழகம். ஏனென்றால் இன்றைக்கு வரைக்கும் அறிவாலயத்தில் நீங்க பெரியார் போட்டோ வச்சது இல்ல, இன்றைக்கு அறிவாலயத்தில் அம்பேத்கர் சிலை நீங்க வச்சது இல்ல. நீங்க சமூக நீதி பத்தி பேசிட்டு இருக்கீங்க.
என்ன சமூக நீதி? என்ன சமூக நீதி இருக்கு? வேங்கவேல் பிரச்சனைல யாரு தவறு செய்தா அப்படின்னு பார்த்தா, யாரு வந்து தண்ணியை குடிச்சாங்களோ அவங்களே தவறு செஞ்சுட்டாங்க. என்ன ஒரு சட்டம் ஒழுங்கு! வா வா, சூப்பர்! என்ன ஒரு அப்பா! யாராச்சும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரணை எல்லாம் கிடையாது, அவங்க மேலேயே பழிய போட்டு கேஸ் முடிஞ்சு, ஃபைல் க்ளோஸ்ட். இதுதான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு. ஒரு பெண்ணு போய் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அண்ணாசில கொடுத்து எஃப்ஐஆர் லீக் பண்ணிரு, அந்த பெண்ணை வந்து கேவலமா பேசட்டும் சமூகம். இதுதான் காவல்துறை. நம்ம காவல்துறையை திட்டுறோம், காவல்துறையெல்லாம் திட்டவே கூடாது. காவல்துறையை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? நம்மளுடைய அப்பா ஹோம் மினிஸ்டர் தான். அப்பா வேற யாரு? ஹோம் மினிஸ்டர் சரியில்லை, பிரச்சனை ஹோம் மினிஸ்டர் சரியில்லை. இங்க காவல்துறை பாவம், அவர் என்ன பண்ணுவார்? ஐபிஎஸ் அதிகாரி மேல இருந்து ஆர்டர் வரணும்ல, மேல இருந்து ஆர்டர் வராம இல்ல தூக்கி 3 பேரை போட்டு, ஏன் ஓபிசி கன்சாலிடேஷன்? இந்த அரசியல தூக்கி எறிங்க. தலித் மக்களை ஏன் தலித் அப்பா கூட மனிதனா பாருங்க. ஒரு பிரச்சனை ஒரு குழந்தைக்கு, அது யாரா இருந்தா என்ன, அது யாரா இருந்தா என்னன்னு கேட்டேன். அக்ரகாரத்துல ஒரு பிராமின் வந்து குடிச்சாலும் நான் கொஸ்டின் கேட்போம். எந்த ஜாதியா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்ல. மனிதம் தான் என்னுடைய தலைவருக்கும் எங்களுக்கும் முக்கியம். மனிதத்தை நேசியுங்கள். ஒரு தவறு நடந்தால் ஒரு காவல்துறை எடுக்கக்கூடிய முடிவுகள் அரசியல் ரீதியாக இருக்கிறது. அதனால்தான் காவல்துறைக்கு வந்து இன்னைக்கு வந்து கை வந்து கட்டப்பட்டிருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இல்ல காவல்துறை தவறு செய்யுது, காவல்துறை இயக்கக்கூடிய அதிகாரம் தான் தவறு செஞ்சிட்டு இருக்கீங்க. அதை நாம் உணர்த்தணும். அப்புறம் தலைவர் சொன்னார், பாசிசமா பாயசமா? அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நிறைய பேர் உட்கார்ந்து டிவி டிபேட்ல பேசினாங்க, அது என்ன பாயசம், அவருக்கு அந்த அரசியல் தெரியல. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு ஒரு வரலாற்று காரணம் இருக்கு. நேஷனல் பாசிஸ்ட் பார்ட்டி முசோலினி அவர்களால் 1ஆம் உலக போருக்கு பிறகு தொடங்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியோட குறிக்கோள் தொழிலாளர்களும் ஏழ்மையும் ஒழித்து ஒரு அரசியல் அதிகாரத்தை மக்களால் உருவாக்குவது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.